ஹாய், நீங்கள் ரெகுலராக கேரளா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் தர்மபுரி டு ஹோசூர் டிராஃபிக் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரோடுன்னு ராயக்கோட்டா ரோடு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ரோடு எப்படி இருக்குது, எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு ஒரு ஐடியா இல்லாததால் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். வெல்கம் டு மை சேனல் Travel with Vivi and I am Vijaya. இந்த ராயக்கோட்டா ரோடுன்னு நான் இங்கே கலோக்கியலாக சொல்கிறது NH 844 பற்றி தாங்க. இந்த நேஷ்னல் ஹைவே 844ங்கிறது பெங்களூரில் இருக்கிற நேரலூருங்கிற இடத்துல இருந்து அதியமான் கோட்டை, அதாவது தர்மபுரி வரையிலும் கனெக்ட் பண்ணுற ஹைவே தான் NH 844. இது இப்போ இருக்கிற NH 44க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா வேறு எதுக்குங்க, நமக்கு தான் இந்த ரூட்டில் இருக்கிற டிராஃபிக் கன்ஜெஷன் பற்றி தெரியுமே. இந்த ரோடு எவ்வளோ முடிஞ்சிருக்கு, இப்போ நாம் இந்த ரூட்டில் போனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதெல்லாம் தாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். தர்மபுரி தொப்பூர் டோல் தாண்டினதும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 கிலோமீட்டரில் தர்மபுரி பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் ராயக்கோட்டா ரோடு பிரியுது. அங்கே திரும்பினதும் சூப்பர் ஹைவேங்க, சுத்தமாக டிராஃபிக்கே இல்லாமல். அடடா, இத்தனை நாளாக இந்த ரோடை கண்டுக்காமல் விட்டோமேன்னு தோணிச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணது ஒரு ஈவினிங் சன்செட் டைம், அதனால் வெதரும் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் ஸ்கையும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரோடு நல்லா இருக்கிறதுனால இங்கே டோலும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணகிரி டோலில் ஒரு காருக்கு ஒரு ட்ரிப்புக்கு 90 ருபீஸ்னால் இங்கே 85 ருபீஸ் தாங்க. சூப்பரில். நான் இந்த ரூட்டில் என்ஜாய் பண்ணது இந்த ஈவினிங் டைமும் மலை, வயல்வரப்பு, தென்னந்தோப்புன்னு இருக்கிற இந்த இயற்கை அழகை தான். இத்தனை நேரமாக பார்த்துட்ருக்கிற நீங்களும் ஒரு விஷயத்தை இந்நேரத்துக்கு கவனிச்சிருப்பீங்க. ஆமாங்க, வழி முழுக்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இயற்கை அழகு இருக்கே தவிர ஹோட்டல், ரெஸ்ட் ரூம் மாதிரியான ட்ராவலர்ஸ்க்கு வேண்டிய வசதிகள்லாம் எதுவும் இன்னும் வரலைங்க. இதுவரைலாம் நல்லா ஸ்மூத்தாக இருந்த இந்த ரோட்டில் இந்த இடத்துல இருந்து டைவர்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரோட் ஒர்க் இன்னும் முழுசாக முடியாததால் அங்கங்கே இதை மாதிரி டைவர்ஷன்ஸ் வருதுங்க. பாருங்க, சைடில் ரோட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஹைவே பாதி தான் ரெடியாகிருக்கு. நாம் இப்போது ராயக்கோட்டைக்கு வந்தாச்சு. இப்போ ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி தாங்க இருக்குது. சின்ன டைவர்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஹைவேஸ் வந்துடணும்னு நினச்சேன். ஆனால்
ஊர் ஃபுல்லாக உள்ளே போகுதுங்க. கடைங்க, போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லாமே தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. ஊர் டிராஃபிக் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேலே ஸ்பீடாகவும் போக முடியாது. லாரி மாதிரி பெரிய வண்டிலாம் சைடும் தரமாட்டேங்கிறாங்க. அப்பப்போ ஹைவேல ஜாயின் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் மறுபடியும் டைவர்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், திரும்ப திரும்ப எத்தனை டைவர்ஷன்ஸ். நாம் ஆரம்பித்தது சன்செட் டைமு, அதனால் பார்க்க அழகாக இருந்துச்சுனாலும் இப்போ இருட்டிடுச்சு. ரோடும் ஹைவேஸ் போய் சாதாரண ரோடு வந்துடுச்சு. ஹைவேஸில் டிராஃபிக் இருந்தாலும் 4-வே 6-வேன்னு ரோடு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் இங்கே ஊர் டிராஃபிக்கு எதிரும் புதிருமாக வண்டி வர்றதால பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டணும். கிட்டத்தட்ட ஓசூர் நெருங்கிட்டோம். பாதி தூரம்தான் நல்லா டிராஃபிக்கே இல்லாமல் ஹைவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைவர்ஷன்ஸ் தான். அப்புறம் ராயக்கோட்டை ஊர் முழுக்க சுற்றி பார்க்கவும் முடிஞ்சுது. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் சீக்கிரமாக போகணுன்னு ஒரு அவசரத்தில் இருக்கீங்கன்னா இந்த ரோடு சரி வராது. ஏன்னா ஊர் டிராஃபிக் நிறைய இருக்குது. ஹைவேஸ் மாதிரி சல்லுன்னு போக முடியாது. லோக்கல் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. நிதானமாக தான் போகணும். ஒருவேளை நீங்கள் எங்கள் மாதிரி இந்த ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னாலோ, இல்லை இதை மாதிரி சின்ன சின்ன ஊர்கள், அங்கே இருக்கிற வாழ்க்கை முறைகளை ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னு நினச்சாலும் இந்த ரூட் இப்போதைக்கு உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி NH44 அதாவது ஓசூர் கிருஷ்ணகிரி ரூட்டில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு கூகுள் மேப்பில் பார்த்துக்குங்க. ஒருவேளை டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குதுன்னாலும் இந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட்டில் தாராளமாக வரலாம். ஆனால் ஒன்றுங்க, இந்த NH844 மட்டும் முழுசாக ரெடி ஆகிட்டா நிஜமாகவே டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லாமல் தர்மபுரி வரையும் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இப்போ ஹோசூர் வந்துட்டோங்க. இங்கே வந்து ரிங் ரோட்டில் சேர்த்து விட்டுடுச்சு. இங்கே ரைட்டில் திரும்பி போனால் NH44 நம்ம ரெகுலர் ரூட்டில் வந்து சேர்ந்துடுது. பார்த்தீங்களா, இங்கே சந்திரசூடேஸ்வரர் கோயில் தெரியுது. சீரியல் லைட்டெல்லாம் போட்டு ஜோராக இருக்குது. நாமளும் சீக்கிரமாக ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஓசூர் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.